ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போர்டு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வாட்டி என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, chess.comல ஒரு செஸ் மேட்ச் விளையாண்டு தான் போட போகிறோம். எப்படின்னா ஆல்ரெடி விளையாண்ட மேட்ச் தான் உங்களுக்கு போட்டுட்ருப்பேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நேரடி மேட்ச் விளையாட போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. வந்து பார்த்தீங்கன்னா கேமில் எவ்வளோ பெல்லாம் ஸ்டார்ட் கேம்னு கொடுத்துட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திக்குன்னு இருக்குது. நம்ம நான் எப்படி ஒயிட் வந்துட்டோம். அதனால் 10 நிமிஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மூவ் எடுத்து வைக்கணும். ஓகே, தலைவன் நல்லா யோசிச்சு தான் வந்திருக்கான். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போகிற நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஸ் மேட்டை யூஸ் பண்ணோம். ஃபுல்ஸ் மேட்டை மேட்டு பேர் தெரியாது, ஆனால் மேட் அவ்வளோதான். மேட்டுன்னா மேட்டு தான், அவ்வளோதான். தெரிஞ்சது அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க பானத்தை எடுக்கலான்னு பார்த்தா தம்பி வேறு எதுக்கோ பிளான் போட்டுட்ருக்கான். நல்லா தெரியுது அதுலேயே. ஓகே, மாட்டு வைப்பணி. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தட்டுன்னு ஏதாவது பண்ணியே ஆகணும். அதனால் இது ஒரு லூஸ் தரமான மூவ்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எது லூஸ் தரமான மூவ் பண்ணியிருக்கேன்னா அந்த மூவை பின் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் என் மிஸ்டேக்ஸ் நானே தெரிஞ்சுப்பேன். ஓகே ஓகே ஓகே, செக்மேட் நடக்கூடாதுன்னு முன்னாடியே எவ்வளோ உஷாராக இருக்கானுங்க பார்த்தீங்களா கைஸ். இவங்க நம்ம ஆளுங்களை தான் ஓட அடிக்கணும். ஓகே, பின் ஆகிட்டாங்க. அதாவது அவன் கதை முடிஞ்சுது. இப்போ அவன் வந்து என் பானை அடித்தானா அவன் கதை முடிஞ்சுது. என்னது என்னன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது எல்லாமே. இப்படி நான் இந்த மாதிரி பிளானே பண்ணலையா? ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. சரி, ஏதோ ஒன்று பண்ணுவோம். அவனால இப்போ கூட பானை அடிக்க முடியாது. பாவம் மாட்டிக்கிட்டான். இப்போ இது எடுத்து இங்கே வைக்க போகிறேன். ஏன்னா ராணியை வச்சு தான் எனக்கு ஆட்டமே. ஓகே, தத்திங்களா தத்துவமாக எடுத்து வைக்கிறான். மூவெல்லாம் விடுவோமா? ஓசிருக்கா அடிச்சிருவோம். ஓகே, தப்பான மூவெல்லாம் பின் பண்ணுங்கள். ஓகே, தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின் ஆகிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஷப்பு நவுத்துனா கிங்குக்கு செக் கூடாது. அதனால் பிஷப்பு மாட்டிக்கிச்சு. ஆனால் என்ன குயினே நவுத்த முடியாது. காமெடியான விஷயம் இல்லை. எல்லாம் உஷாராக கற்றுக்கிட்டு வந்திருக்கான். ஏதோ வெயிட்டாக ஆளை பார்த்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் விடக்கூடாது. எவனா வரட்டும், நான் அடிப்பேன், அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் உஷாரான ஒரு மூவ் எடுத்து வைக்கணும் இந்த இடத்துல. ஓகே, இப்படி ஒரு சிம்பிளான மூவ் எடுத்து வைப்போம். அவன் என்ன யோசிக்கிறானுங்கிறத நம்ம பொறுமையாக பார்ப்போம். குயின் லாக்காக வைக்கக்கூடாது. லாக் ஆகிடுச்சுனாலே மாட்டிக்கும். அப்படி வரைய நீ பார்த்துட்டேன். நீ என்ன பண்ண போகிறேன்னு அடுத்து நைஸாக அதை அடித்து இப்படி செக்கு வச்சு அப்படியே ஃபோர்க்கு வச்சு டருக்குன்னு அடிச்சிடு. இப்போ அவன் என்ன தைச்சான்? பானையா? இதுக்கு தான் யூஸ்லெஸ் மைண்டை யூஸ் பண்ணணுன்றது போல். ஓகே, வயலுக்கு பானை கொடுக்குற மாதிரி கொடுத்து அடிக்க போகிறோம் பாருங்களேன். இதுதான் அடி. பானை வச்சு அடித்தானா மாட்டிப்பான். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி காத்திருந்து நினச்சேன். இப்போ பாருங்களேன், இதை அப்படியே நவுத்துவோம். அதை அப்படியே நவுத்திரு. அதை அப்படியே நவுத்து போடா. நவுறு. அப்படியே அந்த இதை நவுறா. இல்லைன்னா அதோட அடி வாங்கி சாவ. டேய் நவுறா. இன்னும் டைம் எடுத்துட்ருக்கான். பரவாயில்ல, நல்லா யோசிச்சு பண்ணுறான்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டான். ஓகே, நம்ம வந்து இந்த மூவ் பண்ணுவோம். என்ன தலைவன் ட்ரை பண்ணுறான்றதே தெரியல. கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நம்ம டைமு ரொம்ப ஆடுது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது. அவன் எதுக்கு இப்போ பிளான் போட்டிருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மண்ணும் புரியல. ஓகே, மாஸ்டர் பிளான். நீ எந்த பிளான் போட்டாலும் ஒர்க் ஆகாது தங்கி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ண போகிறேன். ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலான்ருக்கேன். ஓகே, இதை வச்சு எதை வச்சு அடிப்பாங்க? ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். இந்த என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனால் ஒரு மூவ் பண்ணிட்டா மரமும் மாற்றவே முடியாது. ஓகே,
இப்போ நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது மாஸ்டர் பிளான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப்பை காப்பாற்ற போடுறதா இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம இப்போ ஒரு செக்கு வச்சு எஸ்கேப் ஆக போகிறோம். செக் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, நம்ம எப்படியோ மேட்ச் ஜெயிச்சாச்சு. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வெறும் 10 நிமிஷம் மேட்ச்சில் 4 நிமிஷம் தான் போயிருக்கு. அதுக்குள்ளே தோத்துட்டோம். என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரிஞ்சு விஸ்வநாதானந்த் எனக்கு எதுவுமே தரலை, என் கோச் விஸ்வநாதானந்த். அதனால் நான் அது வரைக்கும் எதுவுமே பண்ணலைன்னு தான் சொல்லலை. தோத்துட்டா ஓகே, நம்ம இன்னொரு மேட்ச் பண்ணலாம். வேணாம், ஒரு மேட்ச்சை ஜெயிச்சிச்சு. சரி, அப்புறம் இன்னொரு மேட்ச் போடலாம். கில்லர் பிஷப். எப்படியா பிஷப் வச்சு ஒரு மேட்ச்சை ஜெயிச்சாச்சு. ஐயோ, ஏலியன் போல், ஏலியன் கிரகத்துலேருந்து ஆடலாம் போல். அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். ஸ்டூப்பிட் மாதிரி மூவ் எடுத்து வைக்கிறான். ஆனால் ஸ்டூப்பிட்னு சொல்லக்கூடாது, நம்மளுக்கு அப்படி தான் ஒரு மரணடி விழுந்துச்சு. அதனால் அப்படி சொல்லக்கூடாது. மாட்டிக்கினாரு ஒருத்தர். இவனை ஈழோ கம்மியாக இருக்கும் போதே நினச்சேன். இல்லை, நம்மளோட ஈழோ அதிகமாக இருக்கு. மாட்டினான். செக்மேட் ஆக போகிறடா இரு. ஆமாம், தோத்துறான் போயிட்டு வாடா தம்பி. ஓகே, நம்ம எப்படியோ 2வது மேட்ச்சை முடிச்சாச்சு. அப்படியே கையோட 3வது மேட்ச்சை முடிச்சுட்டு போயிடலாம். என்னோட ஈழம் அதிகமாக இருந்தால் பெரிய பருப்புன்னு நினைப்போ. வா, இன்னொரு மேட்ச் வா. அந்த 3 மேட்ச்சு அசால்ட்டாக ஜெயிச்சு காட்டுறேன். ஓகே, 3 எப்போவுமே நைட்டாக தான் வருது. இரு, நம்ம தானே மூவ் பண்ணியிருக்கோம், கரெக்டு தானே? நாரடி. ஓகே, நம்மளுக்கு நல்ல மூவ் எடுத்து கொடுத்துருக்கான் ஓகே, மாட்டினான். நைட்டு இது ரூக்கு போச்சு. எப்படி காப்பாற்றுறான்றத நானும் பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா, கரெக்டாக காப்பாற்றிட்டான். அதுக்கு தான் உஷாராக விளையாடணும். இந்த மாதிரி லூசுத்தனமாக விளையாடக்கூடாது. ஓகே, தலைவன் பயங்கரமாக மூவ் எடுத்து வச்சுருக்கான் போல். அதனால் நம்ம ஸ்டெப் பண்ணிடுவோம் பின்னாடி. அப்படி ஏதாவது பண்ணிவிடும். பான் அடிப்பான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பானு இன்டர்க்ளோரில் பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக அடிச்சிருவான் பானை. என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மாட்டினான்னு சொல்ல மாட்டேன், அடிச்சிருவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து மாஸ்டர் பிளான் போட்டாச்சு. இந்த மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆனால் பரவாயில்ல. இவன் என்னத்தை ட்ரை பண்ணிகிட்ருக்கான் இப்போ? இல்லை, புரியல. ஓகே, எதுவோ வெறித்தனமாக வெயிட்டாக ட்ராவல் போட்டுட்ருக்காப்புல. நம்ம அப்படியே தடுக்காம விட்டுருவோமா? ஏதாவது பண்ணியே ஆகணும். சும்மா இதை நவுத்துவோம், ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். ஒரு மூவ் ஓசியாக கொடுத்தேன், நினச்ச மாதிரியே பண்ணிட்டான். ஓகே, அப்போ நம்ம வேலையை நம்ம பண்ணிட வேண்டியதான். இதை வெட்டினா இருறா, ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்றான், அப்புறம் வெட்டுறேன். இது ப்ரொடெக்ஷனே இல்லை, ஓசியாக கொடுக்குறான் சும்மா அடிச்சு. ஐயோ, குயிடு போச்சு. குயிடு போச்சுல. அப்போவே ஓசியாக பிஷப்பு கொடுத்துருக்கும் போதே யோசிச்சிருக்கணும். பின்னாடி ஒரு அல்வா வச்சுட்டே பிஷப்பு கொடுத்துட்டான் அவன். ஜெயிச்சிட்டான் போல. ஜெயிச்சிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிது, எல்லாம் முடிஞ்சிது. ஆனால் பயலுக்கு வெறுத்தனமான ஃபோர்க் வச்சுட்டு தான் முடிச்சிருக்கேன். ஓகே, ஏதாவது பண்ணிட்டோம். முடிஞ்சா நீண்டா அதுக்கு நீ அந்த மூவ் எடுத்து வச்சிருக்கலாம்லடா. ஓகே, நம்ம 2க்கு திருப்பி ஃபோர்க் வைப்போம்ல. விட மாட்டேன். ஓகே, இப்போ அவன் ஏதாவது பண்ணுவானான்னு ட்ரை பண்ணுவோம். பண்ணலைண்ணா போட்டுருவோம். இப்போ பாருங்களேன், சர்றான மூவ் எடுத்து வச்சானா மாட்டிப்பான். தப்பு பண்ணிட்டேங்க. 2 மேட்ச்சில் ஜெயிச்சு 3வது மேட்ச்சில் விட்டா கூட பரவாயில்ல. நம்ம ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். பெஸ்ட் ஆஃப் 3ல் நியாயப்படி நம்ம ஜெயிச்ச கணக்கு தான்.
ஆனால் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான். பின்னாடி ஏதோ பெரிய ஆப்பு, அதாவது பெரிய வெடி வைக்கிறான் போல். இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பாக அதை வெடி வைப்பான். அப்புறம் பாயில வச்சு செஞ்சிருவோம். ஓகே, ஒரு பானை சும்மா என்னடா இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்கான். மோச்சி ஸ்க்ரீன் டைமையும் மொத்தமாக முடிச்சிருவான் போல். டேய் சட்டுன்னு மூவ் பண்ணுறாயப்பா. ஆனால் உனக்கா இப்படி பண்ணுறானுங்க எல்லாரும் உட்காந்து. சும்மா உட்கார இடத்துலேயே உட்காந்து மூக்கு புழிஞ்சிட்டு இருக்க வேலை அதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டை வெட்டியாச்சு. அவன் எப்படியோ வச்சு செக் வச்சான். சரிப்பா ஏதோ ஒன்று பண்ணட்டோன்னு சொல்லி விட்டேன். இன்னும் ஒரு சும்மா ஒரு பிஷப்பை தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி ஒரு அல்வா வச்சுருந்தேன். சரி எப்படி என்ன பண்ணுறான் நம்ம பார்ப்போம்னு சொல்லி கஷ்டம். சரி நானும் நைட் அடிச்சேன். அவன் இப்போ என்ன பண்ணுவான்னு பாருங்களேன். சொல்லலை, அவன் அல்வாவை தான் சாப்பிடுவான், விஷத்தை சாப்பிட மாட்டான். ஓகே, இப்போ எப்படி என்ன தடிக்கிறான்னு பார்க்குறான். முடிஞ்சா அடிச்சுக்கோ. அல்வா பின்னாடி பஸ்ஸம் வச்சுருக்காங்க. ஓகே, பையன் லாக் ஆக போகிறான். யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரில. பையன் லாக் ஆக போகிறான். ஓகே, அதை அடிக்கணும்னா அதை அடிச்சிருவான். ஸோ தட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு ஒரு பாயிண்ட். இந்த ஆணி லாக் ஆகும் போது இங்கே இப்போ நான் ஓட விட்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன வைக்கிறது இப்போ நான் என்ன பண்ணுறது. இப்போ நான் இதை எடுத்து இங்கே வைக்கிறதா, இதை எடுத்து அங்கே வைக்கிறதா? மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இங்கே வைக்க. சரி ஓகே, நம்ம சும்மா ஓசியாக பிஷப் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன், செக் வைப்பேன். ஓகே, செக் வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணியா ஜெயிக்க போப்பேன். 2 பிஷப் வச்சு கூட செக்கு இது பண்ணலாம். 2 வந்துடும். ஓகே, இப்போ நான் எப்படி எஸ்கேப் போகிறேன் இந்த இடத்துல இருந்து. சாக்ரிஃபைஸ். ஓகே, இருங்க, ராணிக்கு ஆப்பு வைப்போம். அப்போ தான் மாட்டுவான் பைய. எப்படி ஆப்பு வைக்கிறதுன்னு தெரியல ராணிக்கு. சரி, சும்மா ஏதாவது ஒரு மூவ் எடுத்து வைப்போன்னு வச்சிடக்கூடாது. இப்படி வச்சிடும். லாக் ஆகிட்டே இருக்கான். ஏதாவது தப்பு பண்ணானா மொத்தமாக லாக் ஆகிடுவான். பையன் ராணியை நோத்தாமல் இருக்கிறதே பெரிய தப்பு தான். ஓகே ஓகே, இப்போ எங்கேயோ நோத்திட்டாங்க. இப்போ அவ்வளோதான், லாக் ஆகிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பொறுமை எதுவும் பண்ணாமல் இந்த நைட் எடுத்து இப்படி வைப்போம். கிட்டத்தட்ட லாக் ஆகிட்டா போல். பானை அடிக்கக்கூடாது, அதுதான் நம்ம அதை ப்ரொடெக்ஷனில் வச்சுருக்கோம் பானை. நீ ஒரு லூஸுன்னு நினைக்கிறேன். எப்படியோ இதை வச்சு செக்மேட் வைக்கலான்னு பார்க்குறான். செக்மேட்டும் ஆக மாட்டேன்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தப்பாக மட்டும் பண்ணிடக்கூடாது, தோற்றுருவோம். ராணி எல்லாம் பண்ணிட்டாவது முடிச்சிடுவோம் கேமை. எப்படியே செக்மேட் ஆக போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. சும்மா இதை முன்னாடி நோத்தனா அதை எடுத்து என்ன பண்ண பாருங்க. என்ன பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். மாட்டிப்பான் பைய. இப்போ கரெக்டாக அந்த நைட்டை வந்து அடிச்சிட்டானா பிஷப் அடிச்சிட்டானா ஏதாச்சும் அடிப்பான் தெரியல. அது ஏதாவது பார்த்துப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், ஓசியாக ஏதாவது பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். தோற்றுருவான் பைய. நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு அவனோட. ஆனால் அவன் அதை நோட்டீஸ் பண்ணல. ஓகே, அப்போ நம்ம மேலே ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, சும்மா இது எப்படி வைப்போம். செக் வைப்பான்னு நினைக்கிறேன். பிஷப் அடிச்சு அது அப்படி கூட வைக்க முடியும். ஆனால் அவன் அடித்தா முடியும், அவன் அடிக்கலைன்னா முடியாது. அவன் யோசிக்கல அதை. சரி, அப்போ அவன் கதை முடிய போகுது. என்னடா நவுத்து டேய், நவுற முடியலடா. டேய் நவுத்துறா. பிஷப்பை அழுத்தி டேய் வெறுத்தனமாக தான் பிளான் போடுறான்னு மட்டும் நல்லா தெரியுது. டேய் அவனை ஆடுறா. ஓ, செக்கில் இருக்கா. நான் லூஸ் தரமா அவனை ஆடுறான்னு நான் லூஸ் ஆகிட்டேன் போல உண்மையில்.
ஓகே நாளைக்கு இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஐ ஆம் அ ரோபாட். ஓகே இப்போ நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அதான் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேனே. முதல்ல ஒவ்வொன்றாவது ஓட விட்டுட்டு போகணுமா? ஓகே நைட்டை கொடுத்து ரூக்கை வாங்குவோம், இல்லைன்னா பிசப்பை பற்றி விடும். இந்த ரெண்டுத்தில் தான் ஒன்று பண்ணியாவே ஆகணும். அவன் ராணி ஐய் ஐய் இப்போ நீ என்ன பண்ணியிருக்க? பிசப்பை கொடுத்துருக்கேன், இந்தா வச்சுக்கோ. வெட்டிட்டேன். தப்பாக மூவ் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டாப்புல. இந்தா வச்சுக்கோ. ஓகே இப்போ நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்கோம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் நிறையவே அடிச்சிட்டான். ஏன்னா ரூக்கே அடிச்சிட்டான், இந்த ரூக்கே அடிச்சிட்டான். பையன் ரூக்கு வெட்டில் இருக்குன்னு கூட யோசிக்காம எங்கே வச்சுருக்கான் பார்த்தீங்களா? நான் சொன்னதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கான். சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ரூக்கும் லாக் ஆக போகுது. தப்பு பண்ணானா லாக் ஆகிடும் கைஸ். ரூக்கும் சூப்பர் மூடா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது பிஷப் போயிடுச்சா? புஷ்ஷு போயிடுச்சு. ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருப்போம். நோட்டீஸ் பண்ணானா நோட்டீஸ் பண்ணுறோம், இல்லைனா விட்டுருணும். நினச்சேன்டா யாரா கொண்டு வந்து செக் வைக்கிறேன்ற பேரில் அடி வாங்கிடாத, போயிடுவா. ஓகே தப்பு பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான். என் பிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா இப்போ என் ரூக்கை லாக் பண்ணியிருப்பான். லாக் பண்ணவே கூடாது. அவன் ரிசைன் ஆகிட்டான். ஸோ 3 மேட்ச்லேயும் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே பாய் ஃப்ரம் விசில் போடி கேமிங். பாய் 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 பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப்.